பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ நல்லா கிளியராக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸ் இதை மட்டும் இன்னும் 2 பீஸ் தேவைப்படும். அதை மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம் வரைஞ்சி. எக்ஸ்ட்ரா கட் பண்ண பீசஸ் அதுக்கும் நடுவில் ஹோல் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணதுக்கு ஹோல் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து இங்கே வச்சு ஒட்டிடணும். இங்கேயும் இங்கே மேலே இந்த சைட்லேயும் வந்து ஒரு பீஸை ஒட்டிட்டு இங்கே குட்டி குட்டியாக டாட் போட்டுக்கலாம். எப்படின்னு நான் காட்டுறேன். இது மேலே இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வச்சுட்டு அப்படியே ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்டியாச்சு. அதுக்கு மேலே சின்னதாக இங்கே ஒரு இது பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஊசி நூல் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் எந்த கலர் நூல் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கோர்த்துட்டேன். ஸோ நான் 2 கம்பி வந்து கோர்த்தாச்சு. இப்போ இன்னொரு கம்பி நம்ம கோர்க்கறதுக்காக நம்ம வந்து இப்போ ஊசி நூல் வந்து நூல் போட்டு வச்சுருக்கு. பேலன்ஸ் இன்னும் 2க்கு வந்து இந்த மாதிரி ஊசியில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை பேக் சைடில் வந்து நான் ஒட்டாமல் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம செஞ்சு எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இதை எடுத்து ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க. இது சூப்பராக நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கும். ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி